யானைக்கு ஜீவசமாதி இருந்து பார்த்துருக்கீங்களா? இந்த ஜீவசமாதியில இருக்கு. அதே போல இன்னொரு ஜீவசமாதியில நாளுக்கு நாள் அந்த லிங்கம் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புத்தோடைய மண்ணை பிரசாதமா கொடுக்குறாங்க. எந்த நோய் இருந்தாலும் அவரை நினைச்சுக்கிட்டு அந்த புத்த மண்ணை தண்ணியில கலந்து குடிச்சா அந்த நோய் தீரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த இடத்துக்கு உண்டு. அதாவது வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு மகான், அவருடைய ஜீவசமாதிக்கு இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பா இருக்கு. ஒவ்வொரு ஜீவசமாதிக்கும் ஒரு கதை இருக்கும். ஆனா இந்த ஜீவசமாதிக்கு கதை இருக்கானே தெரியல. இது ஜீவசமாதினாவே தெரியல. ஆனா இங்க வந்து உக்காந்தா தன்னையே மறந்து ஆழ்ந்த தியானத்துல போயிடுறாங்க. அதுதான் இந்த இடத்துடைய சிறப்பு. தமிழ்நாட்டை சுற்றி ஆயிரக்கணக்கான மகான்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அதுல வெகு சிலர் மட்டும்தான் இன்னைக்கு வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு மகான்களும் இந்த காலகட்டத்தில் நான் வெளியில வரணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் அந்த மகான்கள் ஜீவசமாதி அடைகிறாங்க. அப்படி நமக்கு கிடைத்த சில ஜீவசமாதிகள்ல நான் பயணிக்கும் போது அதுல எனக்கு கிடைத்த சில ஆச்சரியமான விஷயங்கள் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இது நம்பலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு சில நேரத்துல எனக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கும். நம்ம எல்லோருமே சாதாரண மனிதர்கள். நம்ம பார்த்து கேட்டு அறிந்த சில விஷயங்களை தான் நம்ம உண்மையை நம்புவோம். ஆனா நம்ம மீறி ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை யாராவது சொன்னா நம்ம ஏத்துக்கிற பக்குவம் நம்ம கிட்ட இல்லை. ஆனா அங்க போய் உணரும் போதுதான் இப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்பிக்கை வரும். இப்படி பல மகான்கள் பல அதிசயங்களை இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. அதுல நான் சந்தித்து நான் அனுபவிச்ச சில நல்ல விஷயங்களை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் சொல்லணும் அப்படின்ட்டு தான் இந்த பதிவு நான் போடுறேன். ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பதிவை பார்த்துட்டு இந்த ஜீவசமாதிக்கு ரொம்ப நாளா நான் போகணுன்ட்டு இருந்தேன், உங்க பதிவை பார்த்துட்டு தான் நான் அந்த ஜீவசமாதிக்கு பயணிச்சேன், எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு பதிவும் போடும்போது நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல இந்த பதிவு போடணும்ட்டு ஒரு உள்ளுணர்வு வந்தாதான் அந்த பதிவே நான் போட ஆரம்பிக்கிறேன். அப்படிதான் இந்த பதிவும் நான் போடுறேன். நான் எனக்கு தெரிந்த ஒரு 10 மகான்கள், இந்த மகான்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல போறேன். அதுல முதலாவதாக மகான் படே சாஹிப். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அனுபவம் எப்படி, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஜீவசமாதிக்கும் போகும்போது நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். இந்த மகானை பத்தி இப்படி சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் வந்தது இந்த ஜீவசமாதிக்கு பயணிக்கும் போது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகான் வந்து ஒரு இஸ்லாமியர். இந்த இஸ்லாமியருடைய ஜீவசமாதிக்கு இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பா இருக்கு. அதே போல அந்த இஸ்லாமியர் முறைப்படி தான் இங்க அவருடைய சமாதியே இருக்கும். நீங்க மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா லிங்கம் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல லிங்கம் கிடையாது. ஒரு இஸ்லாமியர் முறைப்படி எப்படி ஒரு சமாதி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துக்கு எல்லா மதத்தினரும் இங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே வந்து இவருடைய தியானம் பண்ண ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்துடைய பெயர் அருணாச்சலேஸ்வரர். இவரு திருவண்ணாமலை மேல தீராத காதல் கொண்டதுனால அவரை நேர்ல போய் தரிசனம் பண்ண முடியலன்னு சொல்லி இவரு மனசுல வேண்டிக்கிட்டு ஒரு கிணத்துல இருந்து ஒரு லிங்கத்தை வர வச்சாரு அப்படின்னு சொல்லி இவங்க கதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு, இங்க உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. உட்காந்து நான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு, இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல இந்த கோயிலுக்கு எல்லாரும் வரணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாங்களான்னு நான் யோசிக்கிற அந்த ஒரு வினாடி என் தலையில யாரோ கைய வச்சு அத்தனை எண்ணமும் கரைஞ்சு போய் என்னையே மறந்து உட்காந்து சில வினாடிகள் நான் தியானம் பண்ணேன். என் வாழ்க்கையில இப்படி ஒரு தியானம் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. எனக்கு முறையான தியானம் தெரியாது. நான் எங்க போனாலும் கண்ணை மூடிட்டு உட்காந்து அவங்கள நினைச்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்துருப்பேன். ஆனா இந்த இடத்துல நான் உட்காந்து தியானம் பண்ண அந்த நிலை இது வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மறுபடியும் அந்த இடத்துக்கு போறேன். ஆனா எனக்கு அது கிடைக்கல. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அவரு அந்த தருணத்துல என்ன நீ நினைச்சது பொய் அப்படின்ட்டு ஒரு வினாடி அவர் வந்து என்ன வந்து யோசிக்க வச்சிருக்காரு. பிறகு நான் எத்தனையோ முறை அங்க பயணிச்சாலும் எனக்கு அந்த மறுபடியும் அந்த ஒரு தியான நிலை எனக்கு வரல. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்படிதான் ஒவ்வொரு மகான்களும் நீங்க உண்மையா இருக்கீங்க, நீங்க ஒரு நல்ல மனிதனா இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களை எப்படியாவது இங்க வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் இந்த மகான் படே சாஹிப்புடைய ஜீவசமாதி. இந்த இடத்துல உள்ள போகும்போதே சில, அதாவது மார்பிள்ஸ்ல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இங்க நடந்திருக்கு அப்படின்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா அனுபவ ரீதியாக எனக்குமே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இது அடிக்கடி நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன்னா அதுக்கான கர்ம வினை அவங்களால கரைக்க முடிஞ்சா மட்டும்தான் அவங்களால அந்த விஷயத்த பண்ண முடியும். அப்படி அவங்களால பண்ண முடியல அப்படின்னா அவங்க இன்னொரு ஜீவசமாதிக்கு உங்களை பயணம் செய்யவோ இல்ல யாருக்கிட்ட நீங்க போனீங்கன்னா இந்த கர்ம வினை தீருமோ அவங்க கிட்ட அனுப்புவாங்க. இல்ல நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னா அவங்க உங்களை அனுபவிக்க வைப்பாங்க. இதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 100 ரூபா கையில கொடுத்து அந்த 100 ரூபா நோட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னா அது கனமா இருக்காது. அதுவே நான் வந்து
100 ரூபாய் காசா கொடுத்து நீ கையில வச்சுக்கோ அப்படின்னா அது எவ்வளவு கனமா இருக்கும். அப்படிதான் இந்த மகான்கள் உங்களுடைய கர்மாவை வேற விதமா உங்களை அனுபவிக்க வைப்பாங்க. நீங்க நினைப்பீங்க என்னடா இது இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனா நீங்க அவருடைய இடத்துக்கு போயிட்டு வந்ததுனாலதான் அவ்வளவு கம்மியா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இல்லைன்னா இதை விட பல மடங்கு நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அப்படிங்கறதான் என்னுடைய அனுபவம். கோயம்புத்தூர் விலாங்குறிச்சியில இருக்கிற ஸ்ரீ வெங்கடரமண சுவாமிகளுடைய ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதிக்கு எனக்கு எப்படி ஒரு தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது இப்ப நான் சொல்ற கதை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். சென்னையில எங்க வீட்டு பக்கத்துல, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஜீவசமாதிக்கு நான் அடிக்கடி அந்த ஜீவசமாதிக்கு பயணிக்கிறது வழக்கம். இன்னும் சொல்ல போனா எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ நான் அங்க போய் உட்காந்து தியானம் பண்ணுவேன். இப்படி இருக்கும்போது எனக்கு கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. அங்க என்னுடைய பொண்ணுக்கு ஸ்கூல் பார்க்கணும், ஸ்கூல் பக்கத்திலே வீடு பார்க்கணும்னு பார்த்துட்டு வீட்டுக்கெல்லாம் வரும்போது எனக்குள்ள ஒரு கவலை. சென்னையில இருக்கும்போது நான் அடிக்கடி ஜீவசமாதிக்கு போயிருக்கேன். ஆனா கோயம்புத்தூர்ல ஜீவசமாதின்னு போட்டு தேடணும்னா ஒவ்வொன்றும் 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்கு. அங்க போறதுக்கு அடிக்கடி என்னால முடியாது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது நானும் எப்படியெல்லாம் தேடி பார்க்கறேன். ஆனா என் பக்கத்துல ஜீவசமாதியே இல்லை. அந்த இடத்துக்கு குடி வந்து ஒரு 10 நாள் ஆகுது. திடீர்னு எனக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம ஏன் வந்து அந்த தெரு பேர் போட்டு தேடாம அந்த ரோடு பேர் போட்டு தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். தேடும்போது அங்க ஒரு ஜீவசமாதி எனக்கு கிடைக்குது. அதுக்கான தெளிவான விலாசம் எனக்கு கிடைக்கல. அங்க போய் பக்கத்துல எல்லாம் போய் பார்க்கறேன். எனக்கு எப்படி போய் கேட்கறதுன்னு பயம். ஏன்னா நான் சொல்றது 2015-16 நடந்த விஷயம். அப்படி போகும்போது நிறைய பேத்துக்கு ஜீவசமாதி அப்படின்னாலே தெரியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். மறுபடியும் ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த பதிவை எடுத்துட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போறேன். அதே இடம் தான், அதே தெரு தான். ஆனா யாரை மறுபடியும் கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அங்க ஒரு கடையில போய் கேட்கறேன். அந்த கடையில சொல்றாங்க, இந்த கடைக்கு பக்கத்துல ஒரு கேட் இருக்கு, அது உள்ள போப்பா, அந்த மகான் தான் நீ தேடி வந்த மகான் அவர் தான் அப்படிங்கிறாங்க. அப்படி உள்ள போகும்போது அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்தது. அங்க உட்காந்து தியானம் பண்ண. அந்த இடத்தோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த ஜீவசமாதி ஆனது அதோடைய மெயின் கதவு இருக்கும். அந்த கதவு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓபன் பண்ணுவாங்க. அதே போல வள்ளலார் போல இங்கேயும் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திரை விலக்கி இங்க ஜோதி வழிபாடு இருக்கு. இப்படி பல நல்ல விஷயங்கள் அந்த ஜீவசமாதியில நடந்துட்டு இருந்தது. அப்படி எனக்கு எப்படி இந்த இடம் வந்து பக்கத்திலேயே கிடைச்சது அப்படின்ட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் முதல்ல இந்த இடத்துக்கு வரும்போது என்னுடைய பொண்ணு ஸ்கூல் தேடி வந்தேன். அந்த ஸ்கூல் பக்கத்துல தான் வீடு பார்த்தேன். ஆனா கோயம்புத்தூர்ல நீங்க ஊருக்குள்ள ஒரு ஜீவசமாதி இருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஜீவசமாதி தான். இப்படிதான் ஒவ்வொரு மகான்களும் நம்மெல்லாம் எதுவும் பிளான் பண்ண தேவையே இல்லை. அவங்க உங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டு உங்க கூடயே வச்சுக்குவாங்க, உங்களை ஒரு பத்திரமா பார்த்துக்குவாங்க அப்படிங்கறதுக்கு இந்த பதிவு ஒரு உதாரணம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற வல்லநாடு சிதம்பர சுவாமிகள். இந்த மகானை நான் எப்படி போய் பார்த்தேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் என்ன சுத்தி, அதாவது அந்த ஊரை சுத்தி என்ன ஜீவசமாதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஜீவசமாதியாவது போய் பார்த்துடணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி நான் திருநெல்வேலி போகும்போது திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற வல்லநாடுங்கிற ஒரு கிராமத்துல அமைஞ்சிருந்துச்சு இந்த ஜீவசமாதி. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் பயண தூரமா இருந்துச்சு. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் புதைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த மகான் வந்து வள்ளலாருடைய மறுபிறவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதியில ஒரு யானையுடைய மண்டோடு ஒண்ணு இருக்கும். அதே போல இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு எதிரில் ஒரு யானையுடைய சமாதி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு கதை சொல்றாங்க. முதலாவதாக இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு எதிரில் உள்ள யானை பத்தி சொல்லணும். இவர் வாழ்ந்த காலத்துல ஒரு யானையை கூட்டிட்டு வந்து இவர் வளர்த்திருக்காரு. இவரு ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த யானை வந்து தினமும் வந்து அந்த யானையே வந்து அந்த மகானுக்கு தீபாராதனை, முதல் தீபாராதனை சாமிக்கு காமிக்குமா. அப்படி காமிச்சிட்டு அந்த யானை ரொம்ப சோகமா இருந்தது. பிறகு வெகு சில நாட்கள்லயே அந்த யானையும் சமாதி அடைஞ்சது. அவர் ஞாபகார்த்தமா அந்த யானையும் வந்து எதிரிலேயே வந்து நாங்க சமாதி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய ஜீவசமாதிக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன தியான மண்டபம் இருக்கு. அந்த தியான மண்டபத்துக்கு உள்ள ஒரு யானையோடைய மண்டோடு இருக்கு. இத பத்தி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு முறை ஐயா வந்து சதுரகிரி பயணம் செல்லும் போது அங்க உள்ள ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு. அந்த யானைய வந்து அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசரால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அந்த யானைய சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப ஐயா வந்து என்ன சொல்ற, அந்த யானையை சுட வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை பக்கத்துல போய் அது தலையில கை வைக்கிறாரு. அந்த யானை அப்படியே உட்கார்ந்து அவரை மண்டியிட்டு வணங்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லோருக்கும் ரொம்ப ஆச்சரியம். பிறகு அந்த யானை கொஞ்ச நாள் அந்த சதுரகிரியில சுத்தி இருந்து இறந்து போயிடுது. அந்த இறந்த யானைய புதைச்சிடுறாங்க. அவரு மறுபடியும் சதுரகிரி வரும்போது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த யானையோடைய மண்டை ஓடு வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட கேட்கிறாங்க. அதை மீண்டும் எடுத்துட்டு வந்து அதை இந்த சமாதி, அதாவது இவரோட ஐயாவுடைய இடத்துல அதை வச்சு வழிபாடுல அது உள்ள வந்து ஒரு விளக்கு வச்சு அந்த யானையோடைய மண்டை ஓட்டு உள்ள ஒரு விளக்கு வச்சு தியானம் பண்ணிட்டு இருந்ததாக சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஜீவ சமாதியில புதைஞ்சிருக்கு. இங்க தினமும் அன்னதானம் நடக்குது. நான் போனப்பையும் எனக்கு மதியம் அன்னதானம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இந்த இடத்தை பத்தி நிறைய தகவல்கள் என்னால சேகரிக்க முடியல. காரணம், அங்க இருக்கிறவங்க யாருமே வந்து அங்க பர்மிஷன் வாங்காம நாங்க பேசக்கூடாது
கூடாது அப்படின்னு சொன்னதுனால எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மட்டும்தான் நான் இங்க பதிவிட்டிருக்கேன். இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஐயாவை பத்தி ஒரு தெளிவான பதிவு இடணும் அப்படிங்கறது தான் என்னுடைய ஆசை. திண்டுக்கல் பழனி போற வழியில கசவனப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அமைஞ்சிருக்கு இந்த ஜீவசமாதி. இந்த மகானுடைய பெயர் மௌனகுரு சுவாமிகள் வாழ்ந்த காலத்துல அவரு அங்க உள்ள எல்லை தெய்வமான முத்தாலம்மன் கோயில் உள்ளதான் அவரு உட்கார்ந்துருப்பாரு. இந்த மகான் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கிற யோகி ராம்சுரத் ராம்குமார் அவரை பார்க்க 2 சீடர்கள் பழனியில இருந்து வந்திருந்தாங்க. அப்ப அவரு மகான் என்ன சொன்னாரு, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி பழனி பக்கத்துல இருந்த ஒரு ஊர்ல வரோம் அப்படிங்கும் போது அப்ப இவரை பத்தி கேட்டிருக்காராம். இவங்களுக்கு யாருன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காரு. நான் ஒரு துளி, அவரு தான் கடல், அந்த கடல்ல இருந்து அந்த துளியை பார்க்க வந்திருக்கீங்க, ஆனா நீங்க கடலை பத்தி தெரியலங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இதை கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்க இந்த ஊருக்கு வந்து இவரை தேடி இருக்காங்க. அப்ப யோகி ராம்சுரத் ராம்குமார் சொன்ன மாதிரி சில அடையாளங்களை வச்சு கேட்கும் போது சில பேர் சொல்லியிருக்காங்க அவர் அந்த கோயில்ல இருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு இருக்காங்க. இவங்க அங்க போன உடனே அவர் பாக்குறதுக்கு சிகரெட் குடிச்சிட்டுலாம் இருக்கும்போது இவரா ஒரு மகான் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு தருணத்துல அவங்களுக்கு அம்மனா காட்சி கொடுத்திருக்காரு மௌனகுரு சுவாமிகள். இதை பார்த்த உடனே அவங்க அப்படியே அவர் காலில் விழுந்துடுறாங்க. பிறகு இவருடைய புகழ் அங்க உள்ள பக்கத்துல உள்ள எல்லா கிராமத்திலையும் பரவி இவரை பார்க்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு பொருத்தம் அப்படின்னா யோகி ராம்சுரத் ராம்குமாரும் அவர் வாழ்ந்த காலத்துல அவரு சிகரெட் குடிப்பாரு, மௌனகுரு சுவாமிகளும் அவரும் சிகரெட் குடிப்பாங்க. மகான்கள் ஏன் சிகரெட் குடிக்கிறாங்க, அவங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு ஆன்மீகவாதினா இப்படி ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பேசுவோம். ஆனா இவங்கெல்லாம் முற்றும் துறந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மகான்கள், தன்னை உணர்ந்த ஞானிகள். ஒரு மனிதனுக்கு தன்னை உணர்வது அதுதான் முக்கியம். ஆனா இங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்கோம், நான் வந்து சுத்த சைவமா இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்றது இல்லைன்னா. ஆனா எண்ணங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவங்க எப்படி புற வாழ்க்கையில இருக்காங்களோ அக வாழ்க்கையில இருக்கிறது இல்லை. ஆனா இந்த மகான்கள் அப்படி கிடையாது. இவங்களுடைய புற வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாராலையும் வந்து ஏத்துக்கொள்ள முடியாது. ஆனா இவங்களுடைய அக வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் இவங்களை என்னமோ முற்றும் துறந்த மகான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது தன்னை உணர்ந்த ஞானிகள் அப்படிங்கிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு சிறிது காலம் ஆகும், இல்ல சிறிது பக்குவம் தேவைப்படும். இந்த மகான் நிறைய சித்து வேலைகளை செஞ்சிருக்காரு. ஆனா யாரோடவும் பேச மாட்டார். இதெல்லாம் கேட்டுட்டு அவருடைய ஜீவ சமாதிக்கு நான் பயணிச்சேன். அப்படி அவருடைய ஜீவ சமாதியில உட்கார்ந்து சிறிது நேரம் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். தியானம் பண்ணிட்டு வெளியில வரும்போது அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இது மகானுடைய ஜீவ சமாதி, பக்கத்துல அவர் வாழ்ந்த காலத்துல அவர் அங்கதான் உட்கார்ந்து இருப்பாரு, அது பேரு முத்தாலம்மன் கோயில், எல்லை தெய்வம், நீங்க அங்கேயும் போயிட்டு சிறிது நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன இது, ஜீவ சமாதியோட அந்த கோயில் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னுட்டு சரி இருந்தாலும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு உள்ள பயணிச்சோம். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த உள்ள போகும்போது அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது, அதாவது நீங்க எப்படி ஒரு கருவறை, சிவன் கோயில்ல கருவறைக்குள்ள போகும்போது ஒரு பழமையான சிவன் கோயில்ல எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உணர்வோமோ அந்த உணர்வு அந்த முத்தாலம்மன் கோயில்ல நான் பார்த்தேன். சரி எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்களை திரும்பி பார்த்தா அவங்க 2 பேர் என்ன பாக்குறாங்க. அப்ப அவங்க 2 பேர் சொன்னது இதேதான், என்ன ஒரு வைப்ரேஷன் உள்ள அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. அப்ப அந்த இடம் எவ்வளவு அவருடைய பிரசன்ஸ் இருக்கு, அந்த உடல் மட்டும்தான் அங்க ஜீவ சமாதியா இருக்கு, ஆனா அவருடைய பிரசன்ஸ் இன்னும் இந்த கோயில் உள்ளதான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த கோயில் உள்ள போன தருணத்துல நான் உணர்ந்தேன். பிறகு அங்க சிறிது நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தேன். இந்த இன்சிடென்ட் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீங்க இவருடைய ஜீவ சமாதிக்கு பயணிச்சீங்க அப்படின்னா இந்த முத்தாலம்மன் கோயில போயிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணுங்க. அந்த பிரசன்ஸ் நீங்க உணர்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இவருடைய இந்த முத்தாலம்மன் கோயில்ல இந்த வைப்ரேஷன் உணர்ந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம அடுத்ததா பார்க்க போற மகான் தன்னுடைய 28 வயசுலயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இவரு வாழ்ந்த காலத்துல பல நோய்களை தன்னுடைய கண் பார்வையினாலேயே குணப்படுத்திருக்காரு. ஆங்கிலேயர் இவரை பார்த்து வியந்து இவருக்கு அந்த ஊர் மக்களை இவர் நிறைய விஷயங்கள் செய்யறாரு, இவருக்கு ஒரு பதவி கொடுத்து அந்த பதவி மூலியமா அந்த மக்களுக்கு நல்லது செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு சேர்மன் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, நம்ம பார்க்க போறது சேர்மன் சுவாமிகளை பத்தி தான். இந்த ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்னா திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 16-17 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு இந்த ஜீவ சமாதி. இந்த இடத்துக்கு பேரு ஏரால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மகானுக்கே வந்து ஏரல் சேர்மன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. சுவாமியுடைய உண்மையான பெயர் அருணாச்சலம். சரி, இந்த இடம் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, நான் திருச்செந்தூர் பயணம் செய்யும் போது ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய நண்பரும் ஒரு நாள் முன்னாடி திருச்செந்தூர் போயிருந்தாரு. நான் போறப்ப அவர் எப்படியும் வந்து கிளம்பி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய புரிதல். அவரோட ஸ்டேட்டஸ்ல பார்த்தா திருச்செந்தூர் கோயில் பக்கத்துல உள்ள ஒரு ஜீவ சமாதிக்கு நான் பயணம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போட்டோஸ் போட்டிருந்தார். அந்த போட்டோ பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், இது எந்த இடம் அப்படிங்கும் போது திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் தொலைவில் அங்க திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு ஆத்தூர்னு ஒண்ணு இருக்கு, அது வழியா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவ சமாதி அப்படின்னு எனக்கு டக்குன்னு ஒரு ஜீவ சமாதி இவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலா இருக்கா, அப்ப
எனக்கும் பார்க்கணும்னு தோணுச்சு. சரி, திருச்செந்தூர் சுவாமியை பார்த்து முடிச்சுட்டு நேரா இந்த இடத்துக்கு பயணிச்சோம். இந்த இடத்துக்கு பயணிக்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நீங்க தாமிரபரணி ஆறு அதை ஒட்டியே தான் நம்ம பயணிச்சுட்டு இந்த கோவிலும் பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆறுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இந்த கோயில். இந்த கோயிலை பத்தி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. அதை நம்ம இன்னொரு தனி பதிவுல நம்ம பார்ப்போம். இந்த கோயிலை பத்தி நான் நிறைய தடவை பதிவிடணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு சரியான தகவல் எனக்கு கிடைக்காததுனால என்னால பதிவிட முடியல. ஒரு நாள் நான் அங்கேயே போய் அங்க உள்ள மக்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சேகரிச்சு ஒரு தனி பதிவே மகானை பத்தி நான் போடுறேன். சரி, இந்த மகானை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். இங்க உள்ள ஒரு லிங்கமானது மணலால் ஆன செஞ்ச லிங்கம் அப்படிங்கிறாங்க. இந்த லிங்கம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல இந்த லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு மணலால சும்மா சின்னதா வச்சு கைப்பிடிச்சு வச்சதுதான் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இங்க உள்ள மண்ணு, அதாவது ஒரு புத்து மண்ணு மாதிரி இருக்கும், அந்த மண்ணை தான் பிரசாதமா கொடுக்கறாங்க. நம்மளுக்கு எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும், தீராத தோல் வியாதி அந்த மாதிரி இருந்தாலும் இங்க வந்து வேண்டிக்கிட்டு இங்க சில ப்ரொசீஜர் சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம போனா நம்மளுடைய தோல் வியாதி, அதே போல ஏதாவது விஷக்கடி அந்த மாதிரி இருந்தா குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மகான் அவர் வாழ்ந்த காலத்துல நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா கண் பார்வையிலேயே சில நோய்களுக்கு மருந்தா இவருடைய பார்வை இருந்தது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இவருடைய மூதாதையர் ஒருவர் இவருக்கு ஒரு மகான் ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்து இந்த மந்திரத்தை நீ தினமும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் என்ன பண்ணிருக்காரு, அந்த மந்திரத்தை சொல்லியிருக்காரு. ஒரு சில நாட்கள்ல இவருக்கு தெரியல இந்த மந்திரம் எப்படியெல்லாம் என்ன வேலை செய்ய போகுது அப்படின்ட்டு. ஆனா சுவாமி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த மந்திரத்தை தினம் அந்த ஓலைச்சுவடியை பார்த்து சொல்லியிருக்காரு. சிறிது காலம் கழிஞ்ச வாட்டி தான் அவருக்கு தெரியுது இவருக்கு ஒரு சில சக்திகள் இவருக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு இவர் பார்த்தாலே சில நோய்கள் குணமாகுது அப்படின்னு சொல்லி இவருக்கு புரிஞ்சிருக்கு. அதனால அந்த ஊர் மக்கள் அங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, நோய், அதாவது உடம்புல உள்ள பிரச்சனை இவங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நேரா இவர்கிட்ட கூட்டு வந்துருவாங்க. இவர் பார்த்த தருணத்திலேயே அந்த நோய் குணமாயிருக்கு. இதே போலதான் சேர்மன் சுவாமிகளுக்கும், அதாவது இவருடைய தாத்தான்னு கூட சொல்லலாம் இவரை, அப்படியே வம்சாவளியா இந்த சக்தி சேர்மன் சுவாமிகளுக்கும் வந்திருக்கு. இவருக்கு ஏன் சேர்மன் சுவாமிகள் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இவர் வாழ்ந்த காலத்துல இவர் நிறைய விஷயங்கள் இந்த பொதுமக்களுக்கு செஞ்சிருக்காரு. அது போல இவருடைய நடவடிக்கைகள் வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாணயமா இருந்திருக்காரு. ரொம்ப, அதாவது எப்படி சொல்றதுன்னா, யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யறத பார்த்துட்டு அங்க உள்ள பிரிட்டிஷே வந்து இவருக்கு சேர்மன் பதவியை கொடுத்து அந்த சுத்தி உள்ள கிராமத்துல இவரை ஒரு பதவி மாதிரி கொடுத்திருந்தாங்க. சரி, இவருக்கு எப்படி ஞானம் வந்தது அப்படின்னா, இவரு அவங்களுடைய குடும்பத்துல நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, சுவாமி ஒரு நல்ல பதவி இருக்கு, நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்றாரு, 28 வயசு வரைக்கும் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாரு, அதாவது இவருக்கு 28 வயசு ஆகுது, இவர் தம்பி கிட்ட எந்திரிச்சு சொல்றாரு, இந்த குறிப்பிட்ட தேதி ஒண்ணு சொல்லி, இந்த தேதியில நான் ஜீவசமாதி அடைய போறேன், அதாவது இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. இவர் தம்பிக்கு என்னன்னே புரியல. இவர் சொல்றாரு எல்லாமே ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த காலத்திலேயே வந்து இவர் நிறைய ஆன்மீக ஈடுபாடுகள் எல்லாம் இருக்கு, இவரை புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த நாளும் வருது. அந்த நாள் வரும்போது ஊர் மக்கள் எல்லாம் கூடி வராங்க. கூடி வரும்போது இவர் தன்னுடைய வீட்டுல இருந்து வெளியில வந்து எல்லாத்துக்கிட்டையும் கை காமிச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு பிறகு இவர் போய் படுக்கிறாரு. அது ஒரு மதியம் வேலை, உச்சி வெயில், போய் படுக்கிறாரு. படுத்துட்டு இவரு எந்திரிக்கல. அப்ப சில குறிப்புகள் இவருடைய தம்பி கிட்ட சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு உச்சி வேலையில தான் இந்த உயிரானது பிரியும், என்னுடைய இந்த உடலை விட்டு ஜீவசமாதி அடையும். அதே போல இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்றாரு. அதாவது இப்ப அவருடைய ஜீவசமாதி அடைஞ்ச இடத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த இடத்துல அவங்க குடும்ப வழக்கப்படி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா எரிச்சிருவாங்களாம். என்ன அப்படி எரிச்சிடாதீங்க, எனக்கு உட்கார வச்சு ஒரு குழி, அதாவது அவர் சொல்றாரு இந்த எந்த அளவுல வந்து நீங்க குழி நோண்டணும், என்னை எப்படி சமாதி செய்யணும்னு இவர் அப்பயே சொல்லியிருக்காரு. அது போல அவர் தம்பியும் வந்து செஞ்சு அவர் யூஸ் பண்ண சில பொருட்கள் எல்லாமே அது உள்ளேயே வச்சு இவங்க என்ன பண்றாங்க, மூடிடுறாங்க. அதே போல அவர் சொல்றாரு, என்ன ஜீவசமாதி அடையும் போது மேல கழுகு, அதாவது பெருமாள் கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி, அதாவது கழுகுடைய தன்னுடைய கழுத்து பகுதி வெள்ளையா இருக்கும். அந்த கழுகு வந்து 3 முறை வட்டமிடும், அதோடைய நிழல் என் மேல படும், பட்டதுக்கு அப்புறம் நீங்க மண் எடுத்து மேல போடுங்க அப்படின்னு சொல்லி அப்பவே ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அவங்க வம்சாவளியில வந்த ஒருவர் இத பத்தி சொல்லியிருக்காரு. அதே போல இந்த மண் எல்லாமே வந்து போட்டுட்டு அடுத்த நாள், அதாவது இவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து என்ன பண்றாங்க, அந்த ஊர் பக்கத்துல உள்ள திருடர்கள் என்ன பண்றாங்க, சுவாமி கிட்ட நிறைய விலை மதிப்பு இல்லாத சில பொருட்கள்லாம் இருந்துச்சு, அது புதைக்கும் போதே அது உள்ள புதைச்சிருப்பாங்க, நம்ம அதை எப்படியாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க. அந்த காலத்துல ஜீவசமாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு
யாருக்கும் அந்த அளவுக்கு போய் சேரல, அந்த அளவுக்கு புரிதலும் கிடையாது. சரி, இவங்க இந்த திருடர்கள் என்ன பண்றாங்க, போயிட்டு திருட முயற்சி செய்றாங்க. அவருடைய தம்பிக்கு கனவுல வருது, இந்த மாதிரி என்னுடைய இடத்தை வந்து சேதப்படுத்துறாங்க, நீ போய் காப்பாத்து அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி இருக்கும். அவருக்கு ஒரு பயங்கர கனவா இருக்கா அப்படின்னு கூட நினைக்கிறார். இது ஒரு கனவா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, என்ன பண்றதுன்னு தெரியாம சரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூட்டிட்டு அங்க போய் பாக்குறாரு. அவர் எப்படி யோசிச்சாரோ அதே போலதான் அந்த ஜீவ சமாதிய, அதாவது அந்த அவர் புதைச்சு வச்ச இடத்தை சேதப்படுத்திருக்காங்க. ஆனா முழுமையா சேதப்படுத்தல. என்னன்னு பார்த்தா அங்க நிறைய பாம்புகள் ஓடுது. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பாம்பு ரூபத்துல வந்து அவங்கள வந்து பயப்படுத்தி வெளியில அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு புரிஞ்சிருக்காங்க. அப்புறம் அங்க காவலுக்கு ஒரு ஆள் வச்சு அங்க ஒரு காம்பவுண்ட் செவர் மாதிரி கட்டி சுவாமிக்கு ஒரு ஜீவசமாதி கோயில் மாதிரி அமைச்சு அதை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல உள்ள மக்கள் அந்த ஜீவசமாதியை தான் கோயிலா நினைச்சிட்டு இருக்காங்க, குலதெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய பல நோய்களுக்கு இங்க தீர்வு கிடைக்கும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு அமைதியான இடம். இந்த மகானை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது இன்னொரு பதிவுல பார்ப்போம். சேலம் மாயம்மா சித்தர். இந்த ஜீவசமாதியை நான் குறிப்பிடுறதுக்கு காரணம், இந்த இடம் அவ்வளவு அமைதியா இருந்தது. இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், உள்ள தியானம் பண்றதுக்கு அவ்வளவு அருமையான இடம். நீங்க சேலம் ஏற்காடுக்கு போறீங்க அப்படின்னா இந்த ஜீவசமாதிக்கு மறக்காம பயணிச்சுட்டு வாங்க. இந்த ஜீவசமாதி எங்க இருக்கு அப்படின்னா சேலம் அஸ்தம்பட்டியில இருந்து ஏற்காடு போற வழியில தான் இருக்கு இந்த ஜீவசமாதி. மாயம்மா சித்தரை பத்தி நம்ம சேனல்ல ஒரு தனி பதிவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளியங்கிரி சுவாமிகள். கோயம்புத்தூர் ஈஷா யோகா போற வழியில, அதாவது ஆதியோகி ஆலயம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா இந்த சுவாமியோடைய ஜீவசமாதி இருக்கு. இந்த ஜீவசமாதிக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நீங்க ஆதியோகி ஆலயத்திலிருந்து நீங்க பூண்டி போற வழியில பாத்தீங்கன்னா செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அதாவது உங்களுடைய வலதுபுறமா திரும்பும் போது ஒரு செக் போஸ்ட் இருக்கும், திரும்பாம இடதுபுறமா ஒரு சிமெண்ட் ரோடு மாதிரி ஒரு கிராமம் மாதிரி போகும். அந்த கிராமத்துக்குள்ளதான் இருக்கு இந்த ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதிக்கு நீங்க வரணும் அப்படின்னா காலையில 9 மணிலிருந்து சாயந்தரம் 3-3:30 நீங்க இந்த இடத்துக்கு வந்துடணும். இல்ல அப்படின்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆபத்தானது. காரணம் என்னன்னா, இங்கே யானை நடமாட்டம் அதிகமா இருக்கு. ஆமா, இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த ஜீவசமாதிக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற நேரம் தான் இது. நீங்க இங்க இருந்து 7வது மலை, வெள்ளியங்கிரி சுவாமிகளுடைய 7வது மலை பார்க்கலாம். அங்க வந்து உங்களுக்கு மேகங்கள் சூழல அப்படின்னா அந்த 7வது மலை வந்து ரொம்ப அழகா பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், வெள்ளியங்கிரி மலை பார்க்கணும், ஆனா எனக்கு இருக்கிற உடல்நிலையினால போக முடியல அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இவருடைய ஜீவசமாதிக்கு நீங்க வந்துட்டு அந்த 7வது மலையும் இங்க இருந்து நீங்க பார்க்கலாம். இவருடைய ஜீவசமாதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும். இவர் வாழ்ந்த காலத்துல வெள்ளியங்கிரி சுவாமிகள் 7வது மலையில இவர் பூஜை செஞ்சதாகவும், இவர் பல அதாவது நோய்களுக்கு மருத்துவம் பார்த்ததாகவும் சொல்றாங்க. இங்க வந்து இன்னமும் வாசி யோகம் வந்து இலவசமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க வந்து இங்க வந்தீங்க அப்படின்னா வாசி யோக பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. தாம்பரம் சத்குரு சச்சிதானந்த சுவாமிகள். நம்ம வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு சுவாமியை பத்தி ஒரு முழு விவரம் நம்ம போட்டிருக்கோம், அதை பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோவா நம்ம பதிவிட்டு இருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுத்திருக்கேன், கீழே பாருங்க. இவருக்கு சுவாமிக்கு தனியா ஒரு பிளேலிஸ்டே நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா சுவாமியோடைய அற்புதங்கள் அவ்வளவு இருக்கு, இன்னும் நிறைய வீடியோ கூட போடலாம். அந்த அளவுக்கு இவர் வாழ்ந்த காலத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. இவருடைய ஜீவசமாதியோடைய பயணத்துல தான் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சது. நான் இன்னைக்கு இத்தனை மகான்களை பத்தி நான் பதிவிடுறேன் அப்படின்னா சுவாமி சத்குரு சச்சிதானந்தர் அவர் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லலாம். சுவாமியோடைய ஜீவசமாதிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய மகான்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஜீவசமாதிகளும் வந்து எனக்கு எப்படி வந்து அவருக்கு வழி நடத்திட்டு போனாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல இவருடைய பிரசன்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க உண்மையான மனசோட இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்க அது உணரலாம். வேணுகோபால சுவாமிகள் ஜீவசமாதி. சுவாமியோடைய புகைப்படமோ இல்ல சுவாமி எந்த இடத்துல அவருடைய விலாசம் என்னவோ என்னால பதிவிட முடியாது. காரணம், இது தனியாருக்கு சொந்தமான ஒரு ஜீவசமாதி. அவங்க அனுமதி இல்லாம பதிவிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். உங்களுக்கு உண்மையிலேயே இவரை பார்க்கணும், இவரை பத்தி நான் சொல்றேன், உங்களுக்கு இவரை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா சுவாமியே வந்து உங்களுக்கு வர்றதுக்கான அழைப்பு அவரே கொடுப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவரும் ஒரு சக்தி வாய்ந்த மகான். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன், உங்களுக்கு புரியும் சுவாமியை பத்தி. இந்த சுவாமிகள் ஜீவசமாதிக்கு ஒரு தடவை என்னோட ஃபேமிலியோட இந்த ஜீவசமாதிக்கு நான் பயணம் செஞ்சிருந்தேன். வீட்டுல இருந்து பக்கம் தான். அப்ப என்னுடைய பொண்ணுக்கு வந்து ரொம்ப பசி. என் பொண்ணு சொல்றப்படி எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்ஸ் அதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்ம ஜீவசமாதிக்கு போயிட்டு நம்ம போலாம் அப்படிங்கும் போது ஜென்ரலா குழந்தைங்களுக்கு கோயில் அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நம்ம முதல்ல ஜீவசமாதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போலாம் அப்படிங்கிற பொய்யும் ஒத்துக்கல. அப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல அங்க ஜீவசமாதியில உனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிட்டு தான் நான் அந்த ஜீவசமாதிக்கு கூட்டிட்டு போனேன். அந்த ஜீவசமாதிக்கு உள்ள போயிட்டு நாங்க 3
3 பேர் மட்டும்தான் இருந்தோம். அன்னைக்கு உட்காந்து தியானம் பண்ணிட்டு என் பொண்ணு வந்து கேட்கற, அப்படி தியானம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில போகும்போது, எனக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க, யாருமே எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்ற. அப்படி இல்ல கொடுப்பாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போறேன். வெளியில வர வரைக்கும் என் பொண்ணு கேட்கற. அப்படி ஆனா உள்ள யாருமே இல்ல. அப்ப நாங்க வெளியில கேட்டுக்கிட்ட வரோம். அப்போ ஒரு அம்மா உள்ள வராங்க. உள்ள வந்து எங்களை கிராஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. உள்ள போய் அந்த ஜீவசமாதிக்கு உள்ள போறாங்க. அப்ப போயிட்டு திடீர்னு ஓடி வந்தாங்க. ஓடி வந்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, யார் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க எதுவும் வைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி அப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்து என் பொண்ணு கையில மட்டும்தான் கொடுத்தாங்க. எனக்கு எப்படி இதை பத்தி சொல்றது அப்படின்னு தெரியல. இது யதார்த்தமா நடந்ததா இல்ல சுவாமிக்கு கேட்டுட்டு இது நடந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து யூடியூப் சேனல்ல நான் ஒரு சுவாமியை பத்தி சொல்லும் போது நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய விலாசம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன், இல்ல கீழே கமெண்ட்ஸ்ல கொடுப்பேன். ஆனா நிறைய பேர் அதாவது அதை சரியா கவனிக்காம எனக்கு அட்ரஸ் சொல்லுங்க, சொல்லல அப்படின்னா அவங்களுடைய கமெண்டே வேற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அந்த சுவாமி உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா நான் அட்ரஸ் கொடுக்கலாம் தேவையில்லை. எப்படியாவது நீங்க அந்த இடத்துக்கு பயணம் செஞ்சிருவீங்க. உங்களை அறியாமையே நீங்க அந்த இடத்துக்கு பயணம் செய்வீங்க. இது உண்மை. இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு இது இருக்கு, இவரு வந்து எனக்கு அட்ரஸ் கொடுக்கலையே, நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணமா சொல்லுவாங்க. இந்த ஜீவசமாதி பயணத்துல நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் நீங்க ஒரு இடத்துக்கு, அதாவது அவர் இடத்துக்கு பயணம் செய்யணும், இல்ல அவரோட இடத்துக்கு நீங்க ஒரு அன்னதானம் செய்யணும்னா கூட அவங்க மனசு வச்சா மட்டும்தான் அதை செய்ய முடியும். நீங்க போய் செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவருக்கு அது பிடிக்கல, அந்த பணம் வந்து சரியான முறையில வரல அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் கொடுக்க முடியுமோ உங்களுக்கு கொடுத்து அந்த அன்னதானத்தை தடுத்துருவார். எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, ஜீவசமாதி பயணம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம். தன்னை உணர்வதற்கு, அதாவது இந்த பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜீவசமாதி பயணம் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, இந்த மகானுக்கு பேர் கிடையாது. உண்மையிலேயே இது ஒரு ஜீவசமாதியா அப்படின்னு கூட தெரியாது. இருந்தாலும் ஏன் இந்த இடத்தை நான் பதிவிடுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சென்னையில மேடவாக்கம் பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்தோடைய பேர் தான் பொன்மார். இந்த பொன்மார்ல அமைஞ்சிருக்கிற ஒரு மகானுடைய பேர் பொன்மார் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிந்த சில விஷயங்களை பத்தி நான் சொல்றேன். அதாவது நான் பர்சனலா அனுபவிச்ச இந்த இடத்தை பத்தி தான் நான் சொல்றேன். ஒரு முறை மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்பயுமே, அதாவது சென்னைக்கு வெளியில உள்ள சில சிவ ஆலயங்கள், அதுவும் பழமையான சிவாலயத்துக்கு போய் தரிசனம் செய்யறது என்னுடைய வழக்கம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. காரணம் என்னன்னா, எல்லா சிவாலயங்களும், அதாவது சென்னையில அவுட்டர்ல கூட பாத்தீங்கன்னா உள்ள கூட நெருங்க முடியல இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு. ஆனா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அப்படிதான் இருந்தது சென்னையில அவுட்டர்ல உள்ள சிவாலயங்கள்ல. அப்படி நான் பயணிச்ச இடம் தான் இந்த பொன்மார் சக்திபுரீஸ்வரர் சிவாலயம் அப்படிங்கிறது. இந்த சிவாலயத்துக்கு போகும்போது, அதாவது அந்த சுவாமியை சுத்தி நான் வரேன். அப்ப அந்த சுவாமியை சுத்தி வரும்போது பின்புறமா ஒரு கேட் இருக்கு. அந்த கேட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு மரம், ஒரு வேப்ப மரம். வேப்ப மரத்துக்கு வெளியில சின்ன விளக்குலாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20-30 அடியிலேயே தான் இருக்கும். ஆனா தூரத்துல இருந்த மாதிரி இருந்தது. அப்ப அங்க ஒருத்தர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறவர்கிட்ட கேட்டா, அங்க என்னங்க தூரத்துல விளக்கெரியுது, ஆனா இங்க கேட்டு பூட்டி இருக்கு, அந்த பக்கம் போக முடியாதா அப்படின்னதுக்கு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. பைத்தியக்காரனுங்க, அது ஒரு சமாதிக்கு போய் விளக்கு ஏத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நம்ம இந்த ஜீவசமாதி பயணத்துல நம்ம வீட்டு பக்கத்திலே உள்ள ஒரு ஜீவசமாதி நம்மளுக்கு எப்படி தெரியாம போச்சு? என்னையா சொல்றீங்க? அது இவங்க பைத்தியக்காரனுங்கப்பா, ஒரு மரத்துக்கு கீழே விளக்க வச்சுக்கிட்டு சாமி கும்பிடுறானுங்க அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன், அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறேன். அப்ப என் கூட வந்தவர், ஐயா டைம் வந்து 12 மணி ஆச்சு நைட்டு, இந்நேரத்துக்கு சமாதிக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னோன்னா, நீங்க இருங்க நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனேன். அங்க போனா ஒரு பாலடைஞ்ச சின்ன ஒரு கட்டடம், அதாவது கருங்கல்லான இது. முடிஞ்சா அந்த இடத்துடைய போட்டோவை நான் இங்க பதிவிடுறேன். அப்படி உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஆவுடையார் கூட கிடையாது, கீழே மட்டும்தான் இருக்கும். உடஞ்ச மாதிரி ஒரு நிலையில இருந்தது. ஆனா அங்க மக்கள் எல்லாம் ஒரு 10 பேர் உட்காந்து விளக்கேத்தி உட்காந்துட்டு இருந்தாங்க. உள்ள லைட்டு கூட கிடையாது, பல்பு மட்டும் வாங்கி வாடகைக்கு வாங்கி அங்க லைட்டு வச்ச மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் சரி நான் கிளம்பிட்டேன். அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் கிளம்பிட்டேன். அடுத்த நாள், அதாவது நான் வீட்டுக்கு போறேன். அடுத்த நாள் காலைல வெளியில போலாங்கும் போது என்னுடைய காலணி, அதாவது செருப்பு காணும். எங்க விட்டேன்? ஏன்னா நிறைய கோயிலுக்கு போனோமே அப்படிங்கும்போது கடைசியா நான் பொன்மாருக்கு தான் போனேன். அப்ப அங்கதான் இருக்கும், யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அன்னைக்கு காலையில பொன்மாருக்கு போறேன். அப்ப அங்க யாருமே கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. அந்த இடத்துல அந்த பொன்மார் சித்தர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல கதவு கூட கிடையாது. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பாலடைஞ்ச இடத்துல தான் இருக்கு. அன்னைக்கு இரவு செஞ்ச அந்த பூஜையோட அப்படியே இருக்காரு. உள்ள மாடுகள் வந்து அந்த பூவை சாப்பிட்டு இருக்கு. பிறகு அங்க செருப்பு அந்த இடத்துலயே இருந்தது. அந்த செருப்பை போட்டுட்டு அந்த மாடை துரத்திட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம் அப்படின்னு தியானம் பண்ணேன். உண்மையிலேயே ஒரு பெரிய பெரிய கோயில்ல கிடைக்காத ஒரு விஷயத்த அந்த இடத்துல எனக்கு தியானம் பண்ணும் போது கிடைச்சது. என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல. இது எனக்கு மட்டும்தான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய நண்பர், அவர் வந்து ஒரு யோகா மாஸ்டர். அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா யோகா வந்து இது வந்து மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவரு யோகா கலையை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அவர் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையில அவரு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா அவரை நான் அழைச்சிட்டு நீ இந்த இடத்துக்கு வாங்க, அப்ப வரும்போது அந்த இடத்துல உட்காந்து நீ தியானம் பண்ணிட்டு எனக்கு சொல்லு அப்படிங்கும்போது அவரு வந்து ஒரு வியாழக்கிழமை வராரு. அப்ப அந்த வியாழக்கிழமை ஒரு 4-5 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் உள்ள உட்காந்து தியானம் பண்ணும் போது இவரை அறியாமையே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவர் கத்த ஆரம்பிச்சோன்னா சாமி வந்துருச்சுன்னு நினைச்சு எல்லாரும் கற்பூரம் ஏத்துறா. நான் சொன்னேன் இவர் அந்த மாதிரி கிடையாது, அவர் விடுங்க, அமைதியா விடுங்கன்னு சொல்லிட்டு அவரை நான் அழைச்சிட்டு வெளியில வரேன். அப்ப வரும்போது அவர் சொல்றாரு, என்ன நடந்தது எனக்கே தெரியல, எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது, ஏதோ என் உடம்புக்குள்ள ஒரு சக்தி போய் ஏதோ ஒரு நடந்தது, அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது எல்லாருமே இதை பத்தி சொன்னாங்க, இங்க இன்னமும் ஒரு சக்தி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க, விளக்க மட்டும் ஏத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு காலப்போக்கில் அந்த ஊர் மக்கள் இதை இன்னைக்கு ஒரு கோவிலா அமைச்சு சக்தி பீடமாவோ இல்ல ஜீவ சமாதியோ சித்தர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டு இருக்காங்க. இந்த இடமும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனான இடம். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒரு ஜீவ சமாதிக்கு பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தேடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னை உணர்தல். எனக்கு கிடைத்த இந்த அனுபவம், அதாவது இந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்காக எனக்கு வந்து இங்க போனோன்னே எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்டதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு கிடையாது. எனக்கு ரொம்ப பிரச்சனை, அதாவது எப்படி சொல்றதுன்னா என்னால் குழப்பமா இருந்தேன், என் மனசு வந்து ஒருநிலைப்படலை அப்படிங்கும்போது இங்கெல்லாம் வந்து என் மனசு ஒருநிலைப்பட்டது, என் கேள்விக்கான பதில் கிடைச்சது. ஏன்னா அந்த மனசு ஒருநிலைப்பட்டா மட்டும்தான் நம்ம கேட்கறதுக்கான கேள்வி பதில் கிடைக்கும். அப்ப இந்த இடங்கள்ல நீங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அமைதி காத்து ஒரு தியானம் பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா சாமிக்கு போயிட்டு அன்னதானம் கொடுக்கணும், இல்ல நீங்க வந்து இந்த கோயிலை சுத்தி 108 தடவை வரணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய பேர் நம்மள திசை திருப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ஜீவ சமாதியில கிடையாது. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மை நாமே உணர வேண்டும். உணரும் போதுதான் நமக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்மகிட்டயே இருக்குன்னு புரியும். இந்த மகான்கள் அதை சூட்சமமா புரிய வைப்பாங்க. சரி, நான் அன்னதானம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேனே அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து எனக்கு அன்னதானம் பண்ண சொல்றாங்க, இல்ல கோயில் கட்டுறதுக்கு நான் இந்த காசை கொடுத்தா எனக்கு இது நடக்குமா அப்படின்னுட்டு அந்த மாதிரி நீங்க போகாதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு விருப்பம் இருக்கணும், இந்த இடம் அவ்வளோ நல்லா இருக்கு, இந்த இடம் மேலும் வளரணும், இந்த இடத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு உணர்வு வந்து செய்யறது வேற, எனக்கு இது செஞ்சா இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மனநிலை வேற. பௌர்ணமி சுவாமிகள் ஊட்டியில எல்லாரும் வந்து எதுக்கு பயணம் செய்வோம் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில உள்ள ஒரு ப்ரெஷரை குறைக்கணும் அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒரு மலை பிரதேசம் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயணம் செய்வோம். அப்படிதான் என்னுடைய பயணமும் ஊட்டிக்கு என்னோட ஃபேமிலியோட நான் பயணம் செஞ்சிருந்தேன். அப்படி பயணம் செஞ்சுட்டு அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஷாப்பிங்காக நடந்தே போனோம். அப்ப நடந்து போகும்போது யதார்த்தமா வந்து ஒரு பழைய காலத்து கடை. ஏன்னா இன்னைக்கு ஊட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடர்ன் ஷாப்லாம் வந்துருச்சு. அதாவது நீங்க உள்ள போனீங்கன்னாவே நீங்க ஊட்டிக்கு பயணம் செஞ்சவங்களுக்கு தெரியும், அவ்வளோ லைட்டிங்கோட அந்த கடைகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து ஸ்டைல்ல இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்தியும் யூக்லிப்டஸ் ஆயில் அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து ஸ்டைல்ல இருந்தது. அப்ப அந்த இடத்துக்கு நான் பயணம் செய்யும் போது என்ன அறியாமையே நான் உள்ள போறேன். என்னோட மனைவி சொல்றாங்க, நீ ஊட்டிக்கு வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி கடைக்கெல்லாம் நீ என்னை கூட்டிட்டு போற அப்படிங்கிறாங்க. இல்லப்பா எனக்கு உள்ள போகணும் போல இருக்கு அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு என்னை அடுத்த இடத்துக்கு, ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போகணும், இப்பதான் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி நடக்கவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், இல்ல இந்த கடைக்கு போயிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்றேன். நீ மற்ற கடைக்கெல்லாம் உன்னுடைய விருப்பமா இருக்கட்டும், இந்த கடைக்கு மட்டும் என்னோட விருப்பமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள போறோம். அந்த கடையில யாருமே இல்ல. சரின்ட்டு பாத்தீங்கன்னா அந்த கேஷ் கவுண்டருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புகைப்படம், நீங்க பாக்குற இந்த மகானுடைய புகைப்படம். எனக்கு இந்த மகானை பார்த்தோன்னே ஏதோ தோணுச்சு, இவர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரு இது எந்த, நம்ம நிறைய ஜீவசமாதிகளை பார்த்திருக்கோமே, நிறைய படங்கள் பார்த்திருக்கோம், இவர் யார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்குள்ள ஒரு விஷயம் வந்து தோணுச்சு, இவர் ஒரு மகான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா யாருமே இல்ல. பிறகு நான் வெளியில வரேன், ஒருத்தர் மறுபடியும் கடைக்குள்ள வராரு. யாரு நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சும்மா கடைக்கு வந்தோம், கடையில யாருமே இல்லை அப்படின்னா இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவரு கீழே, அதாவது அது வந்து கீழே கடை மேல வீடு போல இருக்கு, அவங்க கீழே இருந்து சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டோன்னா மேல இருந்து அவங்க வீட்டுல இருந்து வராங்க. அப்ப வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு கேட்கறாங்க, இந்த மாதிரி நாங்க தான் முதல்ல யூக்லிப்டஸ் ஆயில் ஊட்டியில சேல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு அவங்கள பத்திலாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்ததுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூக்லிப்டஸ் ஆயில் வாங்கிட்டு வெளியில வரும்போது நான் கேட்கணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டே அவரை கேட்கறேன். அந்த கேஷ் கவுண்டர்ல அவர் வந்து காசு வாங்குறாரு. அப்ப நான் கேட்கறேன், ஐயா யார் அவரு, சுவாமி ரொம்ப நல்லா இருக்கு தேஜஸ் அப்படிங்கும்போது என்னுடைய அப்பா அப்படிங்கிறாரு. நம்ம அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பேச முடியல. காரணம் என்னன்னா அப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம போய் ரொம்ப கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய அப்பாவை வந்து தெய்வமா கும்பிடுவாங்க அப்படின்ட்டு தான் நானும் யோசிச்சு வெளியில வந்து நான் வந்துட்டேன். அப்ப
டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தே சொல்றாரு. நான் அப்படியே வெளியில போன உள்ள வந்துட்டேன். என்னோட மனைவி அது வரைக்கும் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தவங்க என் கையை விட்டுட்டாங்க. பிறகு அவருடைய அப்பாவை பத்தி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னாரு. அவர் ஒரு போட்டோவும் கொடுத்தாரு. அந்த போட்டோவை நான் வாங்கிட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவர்கிட்ட ஃபோன் பண்றேன். அவருடைய ஜீவசமாதி போட்டோவை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நான் அனுப்புறேன்னாரு. அப்படியே காலங்கள் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அப்படியே ஓடிடுச்சு. நான் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் திடீர்னு அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை. ஒரு முறை அப்படிதான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சரி நீங்க கிளம்பி ஊட்டிக்கு வந்துருங்க, நான் ஒரு பத்திரிக்கை அனுப்புறேன், ஐயாவுடைய குரு பூஜை வந்து பிப்ரவரி மாசம் நடக்குது அப்படின்னு சொன்னாரு, நீ நேர்ல வந்துருங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் நானும் சென்னையில இருந்து ஊட்டிக்கு நேரா போயிட்டு அவருடைய ஜீவசமாதிக்கு போய் பார்த்திருந்தேன். குரு பூஜை அன்னைக்கு அவங்க வீட்லயே, அதாவது சுவாமியோடைய மகன் வந்து அவருடைய வீட்லயே நான் தங்க வச்சுட்டாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பௌர்ணமி சுவாமிகள் தங்கியிருந்த அந்த ரூம்லயே அவர் எங்க தங்கி படுப்பாரோ அந்த இடமே எனக்கு கொடுத்து என்னை தங்க வச்சாங்க. அன்னைக்கு அவ்வளவு நல்லா இருந்தது அந்த ரூமுடைய வைப்ரேஷன். பிறகு அடுத்த நாள் நான் வந்து அந்த ஜீவசமாதியோடைய குரு பூஜைக்கு அட்டன் பண்ணிட்டு அங்க அவருடைய நண்பர்கள், அதாவது பௌர்ணமி சுவாமியோடைய நண்பரான நஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 85 வயசுக்கு மேல இருக்கும், அவரை பேச வச்சு ஒரு வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் சுவாமி கூட பயணம் செஞ்ச இன்னொருத்தர், அவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சுவாமியை பத்தி சொல்லியிருப்பாரு. இதை ஒரு நான் தனி பதிவாவே நான் போடுறேன், மறக்காம பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இதுல என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, சுவாமியை பத்தி பேசின இவங்க 2 பேருமே, அதாவது நஞ்சன் ஐயாவும் சரி இன்னொருத்தரும் சரி, அவங்க 2 பேருமே இப்ப உலகத்துல இல்ல. நான் சமீபத்துல ஊட்டிக்கு போகும்போது அவங்க அந்த இன்னொருத்தர் நஞ்சன் ஐயா ஏற்கனவே அவர் வந்து இந்த உலகத்துல விட்டு பிரிஞ்சது அது தெரியும். ஆனா இவர் எனக்கு தெரியல. சரி இவர்கிட்ட பேசுவோம்னு சொல்லிட்டு போன் பண்ணேன். அவரோட மகன் தான் எடுத்தாரு. அப்புறம் அவர் மகன் சொன்னாரு, இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்பா தவறினாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அந்த ட்ரிப். எனக்கு நடந்த அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ விட்டகர தொட்டகர அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நானும் மற்றவங்கள மாதிரி தான் பெருசாலாம் கோயிலுக்கு போறது கிடையாது, பெருசா ஆன்மீக சிந்தனை எல்லாம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், உள்நோக்கிய பயணம், அதாவது நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நோக்கி பயணம் செய்யும் போதுதான் எனக்கு இத்தனை மகான்களும் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே நான் வந்து மற்றவங்கள மாதிரி ஆன்மீக ரீதியா வந்து எனக்கு ஒரு வேதத்தை பத்தி கேட்டா தெரியாது, சக்கராசை பத்தி கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா சித்தர்களை பத்தி நான் படிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் அகத்தியர் சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மனம் செம்மையாயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த உலகத்துல கத்துக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. நீங்க அடைய வேண்டிய அந்த பிறவி பலனை கண்டிப்பா நீங்க அடைஞ்சிருவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க என்னுடைய தேடலுக்கான, நான் சந்தித்த சில மகான்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்ட்டு போட்ட பதிவு தான் இது. நிறைய பேர் சொல்லலாம், ஐயா இவரோட சக்தி வாய்ந்த மகான்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அவங்களுடைய தரிசனம் இப்போ வரைக்கும் கிடைக்கல. கண்டிப்பா எனக்கு அவங்களுடைய தரிசனம் கிடைச்சது அப்படின்னா அவங்கள பத்தியும் நான் பதிவு போடுவேன். இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு நடந்த சில அற்புதங்கள், இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். எனக்கு இந்த மாதிரி மகான்கள் தரிசனம் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு வெவ்வேறு மகான்கள் வெவ்வேறு ரூபத்துல தரிசனம் கொடுத்திருக்கலாம். அதனால நீங்க அடுத்த முறை ஜீவசமாதிக்கு பயணம் செய்றீங்க அப்படின்னா நான் சொன்ன சில விஷயங்களை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா இதை வச்சுதான் எனக்கு என்னுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களை போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கமெண்ட் பண்ண பாருங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்ல, பிற மாநிலங்கள்ல, பிற நாடுகள்ல இருந்து நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த நாட்டுல இருந்து பாக்குறீங்க, இல்ல எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயணத்துல உங்களை சந்திக்கிறேன். இந்த சித்தன் போக்கு பயணம் தொடரும்.